Uh, Good morning. அதாவது வணக்கம். அதாவது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஐட் லைக் டு கங்க்ராச்சுலேட் சீஃப் மினிஸ்டர் விஜய். Vijay, congrats. You succeeded, and I know what you're trying to do is correct. நீங்கள் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து I know what are the difficulties you're going through. It is nice. First, congratulations. Welcome a new era in Tamil Nadu, which everybody expected or somebody expected, but I was very much interested and expected this to happen. So, coming back, தமிழில் பேசலாம். அதாவது வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் என்னை விட சின்ன பையனை சின்ன வயசாக இருந்தால் கூட ஐ congratulate you with all the success that you need to get. அதாவது நீங்கள் வந்து நான் என்னன்றேன்னா அண்ட் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ see your dress code எல்லாமே நல்லா இருக்குது. திஸ் இஸ் வாட், இதுதான் வந்து தேவை. அந்த லுங்கி வேஷ்டி கரை வேஷ்டி கட்டிக்கின்னு வெள்ளை துணி போட்டுக்கின்னு அந்த டிஎம்கே இது ஏடிஎம்கே இந்த தோல் துண்டு போட்டுக்கின்னு இதெல்லாம் போட்டுக்கின்னு ஆட்சி நடத்தின்னு இருந்தாங்க 60 வருஷமாக. அந்த மாற்றம் வர்றதுக்கு காரணம் வந்து நல்லது. இவ்வளோ பேசுகிறீங்களே டிஎம்கே, நான் சொல்கிறேனே, நான் வந்து பிறந்த 60 வருஷம் ஆகுது. நான் இருக்கிற ஊரில் வந்து ரோடு சரியில்லை. மாற்றி மாற்றி நீங்கள் தான் டிஎம்கே ஏடிஎம்கே இதுதான் வரீங்க, ரோடு இல்லை. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வேலூரில் லக்ஷ்மி தேட்ரு, சங்கரம்பாளையம் டு லக்ஷ்மி தேட்ரு நடுவில் வந்து ரோடு இருக்குது. அந்த ரோடை போய் பாருங்களேன். உங்கள் பொகுஷி, நீங்கள் 60 வருஷம் ஆண்ட பொகுஷி தெரியும். நீங்கள் டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, தண்ட முன்னேற்ற கழகம். நான் வந்து உங்கள் ஃபாதருக்கு வந்து ஐ யூஸ் டு பி எ பைலட் ஸ்கூட்டரில். உங்கள் ஃபாதர் ரூல் பண்ணும்போது என்ன அப்போல்லாம் பைத்தியக்கார மாதிரி என் கூட சுற்றின இந்த பசங்க வந்து டிஎம்கேன்றதுனால கூட சுற்றின இருந்தேன். வச்சா ஐ எம் நாட் இன் பாலிட்டிக்ஸ். அதாவது வந்து இது நான் உங்கள் அப்பாவுக்கு வந்து பைலட்டு திருவண்ணாமலேருந்து வேலூரெல்லாம் வந்து பைலட்டாக வந்திருக்கிறேன். முன்னால் உங்கள் அப்பா பியூஷோ கார் இருந்துச்சு இல்லையா, அந்த காரில் வரும்போது அதுக்கு முன்னால் வந்துன்னு இருந்தேன். அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறேன், பைத்தியக்கார மாதிரி பண்ணியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம், ஒரு 10 வயசு குழந்தைய, பச்சை குழந்தைய வச்சு நீங்கள் வந்து பாலிட்டிக்ஸ் பண்ணுறீங்க. ஒரு 10 வயசு குழந்தை. அதாவது ஸ்டாலின் சார், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சின்ன குழந்தைங்களெல்லாம் எட்டுன்னு போயிட்டு ஓட்டு போட சொல்லி இதை பண்ண அந்த ஒரு எஃபெக்ட் தான். ஐ எம் டீகோடிங் திஸ். அண்டர்ஸ்டாண்ட் வை திஸ் இஸ் ஹேப்பனிங். இவர் அன்றைக்கி சொன்னார் இல்லையா, சின்ன குழந்தைங்களெல்லாம் எட்டுன்னு போயிட்டு ஓட்டு போட வச்சு டிவி கேட்குன்னு சொல்லிட்டு இந்த எஃபெக்ட் தான். நீங்கள் பாருங்கள், அந்த பண்ணவங்க வந்து they might be a DMK guys who would have done this. I'm telling you, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. இதை டீகோட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா வந்து இவர் பேசுனது வந்து சரியில்லை. யார் சொல்லி என்ன போட்டான்னு, நீங்கள் வந்து ஒழுங்காக ஆட்சி நடத்தி இருந்தால் இந்த 60 வருஷம் பாதாள சாக்கடை போட்டீங்க எங்கள் பில்டிங் முன்னால். டிஎம்கே தானே ஆட்சி, போட்டிங்க. போட்டுட்டு மண்ணெல்லாம் எங்கள் வீட்டு உள்ள வருது, ரோட்டில் இருந்து நோன்னாங்க. பாதாள சாக்கடை போட்டாங்க, அது சரியாக போடல. மறுபடியும் வந்து நோன்னாங்க, மறுபடியும் போட்டு இது பண்ணாங்க, அது சரியாக க்ளோஸ் பண்ணல, எல்லாம் பண்ணல. அண்ட் வந்து அந்த பாதாள சாக்கடை போட்டுட்டு கனெக்ஷன் கொடுக்கல.
எங்கள் தெருவில் எல்லாம் அப்படியே போயிட்டாங்க. அவ்வளோதான் உங்கள் வேலை. அதாவது கான்ட்ராக்ட் எடுக்கிறது. ரோடு போடுறீங்க, அது என்ன கடைசி வரைக்கும் ரோடு போடாமல் எதுக்கு வந்து நடுவில் ரோடு போட்டுட்டு சைடில் மணலை விட்டுட்டு பஸ்ஸெல்லாம் போகிறதெல்லாம் வந்து ஆவி இது மணலெல்லாம் தூவிட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே போகிறது, கடைங்களுக்குள்ளே போகிறது, இதெல்லாம் ஒரு ஆட்சியாக அது. நீங்கள் சம்பாரிச்சிங்களே, ஜனங்களுக்கு நல்லது பண்ணது நினச்சிங்களா? நீங்கள் உங்கள் பையன் சொல்கிறான்னு இது உதயநிதி காங்கிரஸ் வந்து நன்றி கெட்டவங்க. அவங்கனால நீங்கள் எவ்வளோ இது இருந்தீங்க ஆச்சா. காங்கிரஸ் நன்றி கெட்டவங்க இல்லை, நீங்கள் நன்றி கெட்டவங்க. நீங்கள் வந்து பதவிக்காக இதுக்காக வந்து எல்லாமே வந்து இது பண்ணிவிட்டு அசிங்கம் பண்ணிவிட்டு இப்போ வந்து தோத்துட்டிங்கன்னு வந்து உங்களால் முடியல, தாங்க முடியல. அதுக்கு எது வேணால் பண்ணுறது. ஒரு குட் கவர்னன்ஸ்னா ரெண்டு பேரும் வந்து சரி நம்ம பண்ண தப்பு உணர்ந்து நம்ம என்ன நல்லது பண்ணணும். நான் ஒன்று சொல்கிறேன். எங்கள் அப்பாவே 10 கோடிக்கு மேலே வச்சுன்னு இருந்தார், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சார். நீங்கள் வந்து 3 கோடி தானா? இதுங்க எங்ககிட்ட கார் கூட இல்லை. ஸ்டாலின் சார், உங்கள்கிட்ட கார் கூட காசு இல்லையா சார்? அவ்வளோ ஏழையா சார் நீங்கள்? நான் கேட்குறேன், அவ்வளோ ஏழையா? ஒன்றுமே இல்லையா உங்ககிட்ட? உங்கள் அப்பா சம்பாரிச்சு வச்சதெல்லாம் இல்லை? காட்பாடியில் சம்பாதிச்சிருக்கிறாரு அவர் துரைமுருகன், எவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு? எல்லாம் உங்கள் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜு, மெடிக்கல் காலேஜு எல்லாம். அவர் ஏசி சண்முகம் அவரும் காலேஜுங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னு உங்களுக்கு வந்துச்சு காசு? எல்லாம் இது மாதிரி சம்பாரிச்சதில் தானே வந்துச்சு. ஒரு நார்மல் எம்எல்ஏக்கு எம்பிக்கு எப்படிங்க இவ்வளோ காசு வரும்? பிரைபு வாங்காமா? ஸோ ஐம் டெல்லிங் விஜய், யூஆர் டூயிங் குட். நீ நல்லது பண்ணுற, உனக்கு சோதனை வரும், நீ கஷ்டப்படணும். இதை வந்து டேக் திஸ். தெர் ஆர் ஸோ மெனி குட் திங்ஸ் தட் ஐ கேன் ஆஃபர் யூ. இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆர்டிஓ ப்ராப்ளம்ஸ், டிரைவர்ஸ் ப்ராப்ளம்ஸ், லைசன்ஸ் வித்தவுட் issuing the license without proper driving test. அதனால தான் ஆக்சிடெண்ட்டுங்க நடக்குது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது. put them for the rest of the life imprisonment. இதெல்லாம் வந்தால் தான் வந்து நாடு உருப்படும். இந்த மாதிரி வந்து ரேப் பண்ணுறவங்களுக்கு வந்து they should put them in death penalty like Middle East. Immediate death penalty. This should be in the Supreme Court of India. They should order. ரேப் கேஸ் எல்லாம் எத்தனை வருஷமாக நடந்திருக்கு? 20 வருஷமாக நானும் பார்த்துன்னு இருக்கிறேன். எங்கே பார்த்தாலும் ரேப். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த இன்டர்நெட், பிகாஸ் ஆஃப் த ஃபோன், பிகாஸ் ஆஃப் த திங்ஸ் தட்ஸ் ஹேப்பனிங் இன் த கண்ட்ரி. இதெல்லாம் நடக்குது. அதனால தான். ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து ஆட்சி பண்ணியிருந்தால், ஆட்சி இது நடத்தியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்கள் நடத்தலை, அது தெரிஞ்ச விஷயந்தான். 60 வருஷமாக பண்ணுறீங்க, நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். என்னவோ நீங்கள் என்னவோ ஆட்சி பண்ணி இது பண்ணீங்க, எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் சென்னையிலே வச்சிட்டிங்க. எல்லாம் வேலைக்கு சென்னைக்கே போகிறோம். அறிவு இருக்குதா? அங்கங்கே ஒரு இடத்துலையும் வந்து அங்கங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். அதை விட்டுட்டு சென்னையிலே எடுத்துன்னு போனால் சென்னையில் தான் க்ரௌட் இருக்கும். தண்ணி இல்லை, இது இல்லை, சானிடேஷன் இல்லை. தண்ணி வருதுன்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் யோசனை பண்ணணும். விஜய், ஐ எம் டெல்லிங் யூ, யூ நீட் சம் ஹெல்ப் இன் த கவர்னன்ஸ். ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ அண்ட் சப்போர்ட் யூ. நான் சொல்கிறேன், உனக்கு இன்னும் சிலதெல்லாம் வந்து யூ ஆர் நாட் லுக்கிங் ஃப்ரம் அவுட் சைட் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் வந்து ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ இன் யுவர் கவர்மெண்ட். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ். I waited for this for 60 years of change.
நான் வந்து என் வயசு 60 வயசு ஆகுது. 60 வயசில் நான் வந்து இந்த மாற்றம் வரணும்னு நான் உன்னோட ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நான் வந்து ஆட்சி நடத்தினேன். நான் அஃப்கோர்ஸ் நான் அங்கே இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். நான் என்னை யாரையும் எடுத்து ஐம் நாட் பாப்புலர் எனிதிங், பட் சொல்கிறேன். பட் இஃப் யூ வாண்ட் குட் கவர்னன்ஸ் from an external point of view, I'm willing to talk to you and tell you exactly where all the wrong things are going on. கோர்ட்டு கேஸுங்க அப்படியே பெண்டிங். கோர்ட்டு ஆர்டிஓ ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அந்த ஆர்டிஓ லாயர் வரதே இல்லை இதுக்கு கோர்ட்டுக்கு. அட்ஜர்ன்மெண்ட். ஜட்ஜும் கூட என்ன அட்ஜர்ன்மெண்ட் எத்தனை வருஷமாக பண்ணுவீங்க? 2.5 வருஷமாக அட்ஜர்ன்மெண்ட் பண்ணுவீங்க. ஒரு ஆர்டிஓ லாயர் வரலன்னா கேஸ் முடிக்க தேவையில்ல. கேஸ் முடிச்சுட்டு இப்போ ஆயிடுச்சு, ஆட்சியே மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? எங்கள் அப்பா வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு இது உடனே அவன் 5,000 ரூபாய் பெயில், அவ்வளோதான். இங்கெல்லாம் அமெரிக்காவில் வந்து ஆக்சிடெண்ட் பண்ணி நீ போனேன்னா யூ ஆர் லைஃப் லாங் இன் ஜெயில். ஒரு உயிரை நீ எடுத்தினா நீ லைஃப் லாங் யூ ஆர் இன் ஜெயில். தட் இஸ் வாட் இஸ் ரூலிங். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் கவர்னன்ஸ். இது தெரியாமல் துண்டை போட்டுக்கின்னு லுங்கி கட்டிக்கின்னு இன்னும் மாறுங்க. தமிழ்நாட்டில் இன்னுமா மாறலாம், அந்த இந்தியாவிலே மாறலாம். அந்த ஆள் டெல்லியில் இந்த பர்தா மாதிரி போட்டுக்கின்னு ஊரை சுற்றின்னு இருக்கிறான் அந்த ஆள் என்ன எதுக்கெடுத்தாலும் பிளேன் எடுத்துக்கின்னு ஓடுறாரு ஊரை சுற்றத்துக்கு. அவர் இது கவர்னன்ஸ் முடிக்கிறதுக்குள்ள உலகத்தை 184 கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் பார்த்துருவார். இதுதான் ஹிஸ் கோல். வாட் மேக் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு புத்தி இல்லையா டு மேக்? எல்லாரையும் போயிட்டுன்னு வர. அப்போ எதுக்கு காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, ஐஐடிஸு எதுக்கு? தேவையில்லையே. எல்லாரையும் வெளியே இருந்து எடுத்துன்னு வந்து உட்கார வச்சுட்டு நீங்கள் உங்கள் கம்பெனி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு எங்கள் ஆளுங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. மேக் இன் இந்தியா. ஒரு ரூல்ஸ் சரியில்லை, ரெகுலேஷன் சரியில்லை. ஒரு சிம்பிள் ஏர் இந்தியா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தெரியல. என்ன ஃபாரின் சிஇஓஸ் வந்தால் கூட முடியல. ஏன்னா பிகாஸ் தே கேனாட் ரன் that stupid airlines because the attitude of the people are like that. இதை மாற்றுங்க. And Vijay, I'm telling you, don't talk to the press. Continue your work. இதே மாதிரி பண்ணுங்க. உங்கள் வேலையை மட்டும் பண்ணுங்க. இவங்க வந்து என்ன ரீல்ஸ் போடுறாங்களா? ரீல்ஸ் விடுங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? ரீல் விட்டுன்னு இருந்தீங்க 60 வருஷமாக. இவங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்கன்னா நீங்கள் ரீல் விட்டுன்னு இருந்தீங்க ஜனங்களுக்கு. இதுதான் உங்கள் ஆட்சியை நடத்துனதா? நீங்கள் 2 பேரும் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இதுதான் ஆட்சி நடத்துங்களா? அதாவது வந்து ஒரு ஜனங்களுக்கு ஒரு நல்ல இது பண்ணணும். ஜனங்களும் மாறணும். ஜனங்களை ஆல்சோ ஃபால்ட். ஐம் டெல்லிங் யூ, பீப்புள் ஹேவ் டு சேஞ்ச் இன் தமிழ்நாடு. ஜனங்க மாறணும். ஏதோ இன்றைக்கி சொன்னார், புதுசாக ஒரு ஆக்டர் வந்தால் எல்லாம் குஷியில் இன்னும் 2 வருஷத்தில் எல்லாமே அடங்கிடும். இல்லை நாங்கள் தான் வருவோம், திரும்பி வருவோம். அதான் 60 வருஷமாக ஆடுன்றதை பார்த்தோமே. நீங்கள் ஆண்டதை பார்த்துட்டு அந்த ஊரில் வேலை இல்லாமல் தானே நாங்கள்லாம் ஊரை விட்டு வெளியே வரோம். எதுக்கு நாங்கள்லாம் அமெரிக்காவில் அசிங்கப்பட்டுக்கின்னு கஷ்டப்பட்டுக்கின்னு எல்லாருக்கிட்டேயும் வேலையில் வந்து இது பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே உக்காந்துக்கின்னு ஏன் நம்ம நாட்டில் ஒழுங்காக இருந்திருந்தால் ஏன் நம்ம வெளிநாட்டுக்கு வரோம்? எந்த கண்ட்ரினா நம்ம நாடு மாதிரி இருக்குதா பார்த்தீங்களா? 2 பக்கமும் கடையும் எல்லாம் கடைங்க தான். ரோடே இல்லை. ஜனங்க பார்க் பண்ணுறதுக்கு பார்க்கிங் வசதி இல்லை, ரோடு இல்லை. என்ன எப்படி வேணால் டிராஃபிக் போகிறது. ஒரு
எந்த கண்ட்ரிலனா போய் பார்த்துருக்குறீங்களா டிராஃபிக் எப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்துருக்குறீங்களா? எக்ஸப்ட் மேபி சம் வியட்நாமீஸ், தாய்லாந்து அந்த ஏரியாவில் கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு 96-97 வந்து தாய்லாண்டில் தி ஸ்டார்ட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க். நான்லாம் போனப்போ என்ன நம்ம கண்ட்ரி மட்டும்தான். ஆனால் ஐ எம் டெல்லிங் யூ விஜய், pay your ministers proper salary, give them goods, benefits. லஞ்சன்றதே இருக்கக்கூடாது. அதுக்காக தானே ஜனங்க போட்டாங்க. நீங்கள் எதுக்கு நீங்கள் லஞ்சம் வாங்கி இது ஒன்றும் இல்லை. ஒரு லாயர் ஒருத்தி என் வீட்டை மாற்றுறதுக்கு வந்து லஞ்சம் வாங்கணும், கொடுத்தா தான் மாற்றணும்னு சொல்லிட்டு காசு வாங்கிக்கணும். 2.5 லட்சம் ரூபாய். பேர் சொல்கிறேன் பாரு, சுமதின்னு சொல்லிட்டு மெட்ராஸில். அப்புறம் என்ன மிரட்டுறா, 3 லட்சம் ரூபாய் எனக்கு ஏமாற்றிட்டு அந்த பொம்பளை சுமதின்னு சொல்லிட்டு மெட்ராஸில் ஒரு லாயரு ஏமாற்றிட்டு என்னை வந்து ஒன்றும் இல்லை எழுதி கொடுத்துருக்குறாரு, என் மேலே தான் வீடு இருக்குன்னு. அதை மாற்றுறதுக்கு வந்து கேள்விங்க. ஒருத்தி எங்கள் குடும்பத்தையே ஏமாற்றிட்டு எங்கள் சொத்தெல்லாம் அடிக்கிறதுக்கு பார்த்துன்னு உட்காந்துக்கிறா, கோர்ட்டில் கேஸ் போட்டுன்னு. அவள் வந்து கோர்ட்டில் வந்து பந்தா பண்ணினுக்கிறா. நாங்கள் வந்து அவதிப்பட்டுனுக்குறோம். நான் வந்து அவதிப்பட்டுனுக்கிறேன். 3 வருஷமாக கோர்ட்டு கேஸ் நடந்துன்னு இருக்குது. இதெல்லாம் தெரியணும். உங்கள் ஆட்சி என்ன மாதிரி ஆட்சி நடத்துனீங்க? ரேஞ்ச் ரோவரில் போகிறதும், டிவி இன்டர்வியூ கொடுக்குறதும், தட் இஸ் நாட் ஆட்சி. உதயநிதி அது இல்லை ஆட்சி, தெரிஞ்சுக்கோ. உங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால தான் நீங்கள் எல்லாரையும் ஏமாத்தின்னு மாற்றி வந்துக்கின்னு இது பண்ணிட்டு இருந்தீங்க. இதை வேணும்னே இன்றைக்கி போடணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உட்காந்து மெனக்கெட்டு 3 மணி நைட்டில் உட்காந்து காலைல போடுறேன். நான் தெரிஞ்சுக்கோ, இந்த ஆட்சி மாறணும். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் விஜய். யூ நீட் எனி ஹெல்ப், reach out to me, message me here. I will give you my phone number. நான் கொடுக்குறேன். I will tell you more things what you need to take into look into. அங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு சிலதெல்லாம் நிறைய தெரியாது. ஃப்ரம் அவுட் சைட் நாங்கள் பார்க்குறது வந்து சொல்கிறோம் பாரு. வந்தார் இவர் ஸ்டாலின், வந்தார் சிகாகோ வந்தார், ஓடினாங்க இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து. அப்படியே வந்துட்டு பழனிலேருந்து எவனோ ஒருத்தன் வந்திருந்தான். அவன் போயிட்டு கை கொடுத்துக்கின்னு ஃபோட்டோ எடுத்துக்கின்னு. என்ன பண்ணீங்க 60 வருஷம்? என்ன பண்ணீங்க? ஜனங்களை முட்டாளாக்கிட்டா உட்கார வச்சுன்னுக்கிறீங்க. அவன் வந்து ஒன்றும் தெரியாமல் உட்காந்து உங்களுக்கே போட்டுன்னு மாற்றி போட்டுன்னு உட்காந்துக்கிறான். அறிவில்லாதவனுங்க. ஜனங்க மாறணும் தமிழ்நாட்டில், தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெஸ் கோட் மாறுங்க. சும்மா உட்காந்துக்கின்னு அந்த வெள்ளை வேஷ்டியும் கரை வேஷ்டியும் வெள்ளை ஷர்ட்டு போட்டுக்கின்னு ஊரை சுற்றிக்கின்னு ஏமாற்றிக்கின்னு ஒரு மூஞ்சம் பார்க்குறேன்னாங்க. தேங்க்யூ. I wish you all the best, Vijay, and congratulations, and do a good job. I'm there for you, and I stand behind you.